போயிட்டோம். போகிறப்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் எது இருந்தாலுமே நமக்கு அது ஒரு மெமரிஸ் தானே. ஸோ வந்து ரொம்பவே ஜாலியாகவே இருக்குது. கண்டிப்பாக அன்னைக்கு நான் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக தென் அப்படியே வரப்போ வந்து பார்த்தா ஒரு காஃபி மக் வந்து ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடையில் வந்து பிரியாணி இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் அந்த பிரியாணி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டே இல்லை. சரி ஓகே வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 120 ருபீஸ்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டோமேன்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஃபிஷ் வாங்கினோம். ஃபிஷ்ஷும் எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி பிடிக்கல. சும்மா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகலை. மற்றபடி வந்து அதுக்கு தண்ணியில் குளிக்க முடியல அப்படின்ற ஒரு இது தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டு தவிர. ஃபிஷ் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட்டு தான் சரியில்லை, பட் ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனல். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விசேஷம்னு தெரியும்ல, ஆடி 18. ஆடி பெருக்குனாலே தண்ணியும் சந்தோஷமும் பொங்கி வழியும்னு பிளான் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட மேட்டூர் டேமுக்கு கிளம்பிட்டோம். அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ரூட் சரியாக தெரியல, பட் கூகுள் மேப்பில் போட்டு தான் நாங்கள் வந்து போனோம். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய வந்து ரூட் கொஞ்சம் மாறுச்சு, பட் இருந்தாலும் ஓகே, கரெக்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு போயிட்டோம். போகிறப்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ரொம்ப ஜாலியாக குட்டீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனோம். ரொம்பவே ஜாலியாக வந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நாங்கள் அதுதான் டேம் நான் நினச்சிட்டேன், பட் அது டேம் கிடையாது. அது வந்து டேமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ், ஓகேவா. அந்த இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. இறங்கி உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தா தான் தெரியுது தண்ணி சுத்தமாக இல்லை. ரொம்ப வந்து ஏதோ துளியூண்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. தெரியும், பட் ஆக்சுவலாக இந்த டைம் தண்ணி இருக்காதுன்ட்டு. இருந்தாலும் சரி இருக்கும், இப்போ தான் தண்ணி திறந்து விட்டாங்க, ஸோ இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஹோப் இருந்துச்சு. பட் பார்த்தா எதுவும் இல்லை. பட் இட்ஸ் ஓகே, இது பார்ட் ஆஃப், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோஸும் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஓகே வந்ததுக்கு எது இருந்தாலுமே நமக்கு அது ஒரு மெமரிஸ் தானே. ஸோ வந்து ரொம்பவே ஜாலியாகவே இருந்துச்சு. ஸோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தண்ணி இருக்கப்போ வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அன்னைக்கு நான் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இப்போ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேர்னு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த காற்று, ட்ராவலிங்கில் அந்த நேச்சுரலாக பார்த்துக்கிட்டு உள்ள குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வந்துட்டு பார்க்கிங்கில் வந்து கார் நிறுத்திட்டு நாங்கள் வாக்கபிள் நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்க்கிங் நான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, நடந்து போயிட்டுருக்கப்போ இந்த மாதிரி வந்து திருவிழாக்கள்லாம் எப்படி இந்த வரிசையாக அந்த கடைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏதோ 90s, நான் 90s, ஸோ அந்த டைமில் வந்து சின்ன வயசுலாம் வந்து இந்த கோயிலுக்கெலாம் போகிறப்ப இந்த மாதிரி கடைகளை வேடிக்கை பார்த்துட்டே போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்பவே ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி vlog எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு, பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் போக போக பழகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டேன்.
அப்புறம் வந்து நான் போயிட்டு ரிட்டன் ஆக்சுவலாக வரப்போ வந்து நான் வீடியோஸ் எதுவும் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா இதே பிளேஸ் தான், அப்படியே திரும்பி வரதுனால நான் ஒரு டைம் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். மறுபடியும் ரிட்டன் வரப்போ அப்படியே நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கார் பார்க்கிங்கில் மட்டும்தான் வீடியோஸ் எடுத்துருப்பேன். நான் ரிட்டன் வரப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு ஒரு டெடிபியர் பொம்மை இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபோனில் வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து உடஞ்சிருந்துச்சி. ஸோ 100 ருபீஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் அப்படியே வரப்போ வந்து பார்த்தா ஒரு காஃபி மக் வந்து இருந்துச்சு. ஒரு 2 மக் வந்து நான் வாங்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது உடஞ்சிருந்துச்சி. ஸோ எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு அந்த காஃபி மக் மட்டும் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். தென் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு தண்ணி இருந்துச்சு. அதாவது ஒரு குட்டி, ஆக்சுவலாக இங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கணும் இந்த டேமில். சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஓகே ஏதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடையில் வந்து பிரியாணி இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் அந்த பிரியாணி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டே இல்லை. சரி ஓகே வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 120 ருபீஸ்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கிட்டோமேன்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஃபிஷ் வாங்கினோம். ஃபிஷ்ஷும் எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி பிடிக்கல. சும்மா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே அந்த பிரியாணி சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகலை. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. வந்துட்டு ஃபுல்லாக அங்கேயும் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணி அதிகமாக பார்க்க முடியல, ப்ளஸ் தண்ணியில் குளிக்க முடியல அப்படின்ற ஒரு இதுதான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டு தவிர. ஃபிஷ் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட்டு தான் சரியில்லை, பட் ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. தென் நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணி ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு, பிகாஸ் கொஞ்சம் ஹெட் பெயினாக இருந்துச்சு, குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி டே அவுட். இன்றைக்கான டே அவுட் வந்து ரொம்பவே ஜாலியாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விளாகில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.